ஹலோ பசங்களா, வாங்க இன்னைக்கு நாம வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். அதோட பேரு இன்டர்ஃபியரன்ஸ். பிசிக்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆனா பேர் கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க்ஸ் சொல்ற மாதிரி எக்தம் கிறிஸ்டல் கிளியரா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ரெடியா? நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சோப்பு தண்ணியில பபிள் விட்டு விளையாடிருப்போம் இல்லையா? அப்போ அந்த சோப்பு குமிழிகள்ல, அதாவது சோப் பபிள்ஸ்ல ஒரு மாதிரி கலர் கலரா வானவில் மாதிரி தெரியுமே. இல்லனா மழை பெஞ்சா ரோட்ல தேங்கி நிக்கிற தண்ணியில எண்ணெய் சிந்துனா அதுலயும் இதே மாதிரி கலர் பேட்டர்ன் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசிக்ஸ் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முதல்ல நாம ஒளிய, அதாவது லைட்ட, ஒரு நேர்கோட்ல போற பார்ட்டிகளா பாக்குறத நிறுத்தணும். அதுக்கு பதிலா ஒரு அமைதியான குளத்துல ஒரு சின்ன கல்ல போட்டா எப்படி வட்ட வட்டமா அலைகள் பரவி போகுமோ அதே மாதிரிதான் லைட்டும் ஒரு வேவ் மாதிரி பரவுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆனலாஜி, இந்த ஒரு கற்பனை தான் இன்டர்ஃபெரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான மாஸ்டர் கீ. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. ரெண்டு லைட் வேவ்ஸ் ஒன்னோட ஒன்னு சந்திச்சா என்னாகும்? இங்க ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். சரி, முதல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னா என்னன்னு பாப்போம். இப்போ ஒரு அலையோட கிரெஸ்ட், அதாவது அதோட உச்சி, இன்னொரு அலையோட கிரெஸ்ட் கூட சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் அலையா மாறிடும். இதனால நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரகாசமான புள்ளி, அதாவது பிரைட் ஸ்பாட் தெரியும். இப்போ ரெண்டாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இங்க என்ன நடக்கும்னா, ஒரு அலையோட கிரெஸ்ட் இன்னொரு அலையோட ட்ரஃப், அதாவது பள்ளம், அது கூட சேரும். அப்போ ஒன்னு மேல போகுது, இன்னொன்னு கீழே போகுது. ரெண்டும் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். அந்த இடம் அப்படியே இருட்டாயிடும். இதனால நமக்கு ஒரு டார்க் ஸ்பாட் கிடைக்கும். சிம்பிள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்பவே முக்கியம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் எப்ப உருவாகும்? ரெண்டு லைட் வேவ்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ், அதாவது பாதை வேறுபாடு டெல்டா, வேவ் லென்த் லாம்டாவோட இன்டிஜர் மல்டிபிளா இருக்கணும். ஃபார்முலாவை பாருங்க. டெல்டா ஈக்குவல்ஸ் டு என் லாம்டா. இங்க என் 0, 1, 2, 3 அப்படின்னு எந்த முழு எண்ணா வேணும்னாலும் இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ரெண்டு வேவ்ஸும் ஒன்னா ஒரே ஃபேஸ்ல ஸ்டெப் போட்டு வந்தா அதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய பிரைட் ஸ்பாட்டை உருவாக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ உருவாகும்? இந்த தடவை பாத் டிஃபரன்ஸ் வேவ்லெங்தோட பாதியோட, அதாவது லாம்டா பை 2வோட ஆட் மல்டிபிளா இருக்கணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. டெல்டா இஸ் ஈக்குவல் டு n+1/2 லாம்டா. இங்கேயும் n 0, 1, 2, 3 தான். அதாவது ஒரு வேவ் மேல போகும்போது இன்னொரு வேவ் கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்டா கீழே போச்சுன்னா ரெண்டும் ஒன்னு கேன்சல் பண்ணி அந்த இடமே இருட்ட ஆகிடும். இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம பேசின இந்த தியோரி எல்லாம் உண்மையா நடக்குதான்னு பார்க்க வேண்டாமா? அத ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வேவ் ஆப்டிக்ஸ்ல ரொம்பவே பிரபலமான ஒரு சோதனை இருக்கு. அதுதான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நாம இன்டர்ஃபியரன்ஸை நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம். வாங்க, இது சம்பந்தமா ஒரு சின்ன கணக்கு பார்த்துடலாம். அப்பதான் கான்செப்ட் இன்னும் நல்லா புரியும். இது ஒரு எக்ஸாம் ஸ்டைல் கணக்கு மாதிரி தான். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃப்ரிஞ்ச் ஸ்பேசிங், அதாவது பீட்டா. சிம்பிளா சொன்னா ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு நடுவுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? சரி, கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? லைட்டோட வேவ் லென்த், அதாவது லாம்டா 500 நானோமீட்டர். ஸ்லிட்ஸ்க்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் கேபிட்டல் டி, அது 1 மீட்டர். அப்புறம் அந்த ரெண்டு ஸ்லிட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற சின்ன தூரம் ஸ்மால் டி 0.5 மில்லிமீட்டர். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மதிப்புகள் அப்படியே அந்த ஃபார்முலால போட வேண்டியதுதான். சோ 500 பெருக்கல் 10⁻⁻9 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர், அதை வகுக்க போறோம் எதால? 0.5 பெருக்கல் 10⁻³ மீட்டர். இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விடை 1 மில்லிமீட்டர். அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் அடுத்த பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடில கரெக்டா 1 மில்லிமீட்டர் கேப் இருக்கும். ஈஸி தானே? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமாக பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்கை பத்தி சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு லைட் வேவ்ஸும் சமமான தூரம் பயணம் செஞ்சா மட்டும்தான், அதாவது பாத் டிஃபரன்ஸ் 0வா இருந்தா மட்டும்தான் பிரைட் ஃப்ரிஞ்ச் வரும்னு. அது உண்மைதான், ஆனா அது பாதிதான் உண்மை. பாத் டிஃபரன்ஸ் 0வா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் வேவ்லென்த் லாம்டா, இல்ல ரெண்டு ஃபுல் வேவ்லென்த் 2 லாம்டா, 3 லாம்டா அப்படின்னு வேவ்லென்த்தோட மடங்கா இருந்தாலும் சரி, நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு ஃபுல் வேவ்லென்த்க்கு அப்புறமா அந்த ரெண்டு வேவ்ஸும் மறுபடியும் ஒரே மாதிரி சிங்க் ஆயிடும். இதை மறக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான தப்பு என்னன்னா, டார்க் ஃப்ரிஞ்சஸை நம்ம வெறும் நிழல், அதாவது அந்த இடத்துக்கு லைட்டே போகலன்னு நினைக்கிறது. அது முற்றிலும் தப்பு.
டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கிற இடத்துக்கு 2 ஸ்லிட்ஸ்ல இருந்தும் லைட் வருது. நல்லா கவனிங்க, லைட் வருது. ஆனா அந்த 2 லைட் வேவ்ஸும் ஒன்னோட ஒன்னு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருட்ட உருவாக்குது. சோ டார்க்னஸ்ங்கிறது லைட் இல்லாததுனால வரதில்ல. அது லைட்டே கேன்சல் பண்ற ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த இன்டர்ஃபெரன்ஸ் கான்செப்டை நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்ல அடுத்து வரப்போற டாபிக், அதாவது டிஃப்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். சொல்லப்போனா டிஃப்ராக்ஷனும் ஒரு வகையான இன்டர்ஃபெரன்ஸ் தான். சோ இந்த நாலேஜ் அடுத்த கான்செப்ட்க்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. சரி, நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு குவிக் ரீகேப் பாத்திரலாமா? முதலாவது, இன்டர்ஃபியரன்ஸ்ங்கிறது கொஹிரண்ட் வேவ்ஸ் ஒன்னு சேர்றதுனாலயோ இல்ல கேன்சல் ஆகுறதுனாலயோ நடக்குது. ரெண்டாவது, இங்க பாத் டிஃபரன்ஸ் தான் ஹீரோ. பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு டெல்டா ஈக்குவல் டு n லாம்டா, டார்க் ஃப்ரிஞ்சுக்கு டெல்டா ஈக்குவல் டு n+½ லாம்டா. இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். மூணாவது, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் லைட்க்கு வேவ் நேச்சர் இருக்குன்றத சந்தேகமே இல்லாம நிரூபிச்சது. கடைசியா நம்ம முதல் கேள்வி, அந்த சோப்பு குமிழி கலர்ஸ்க்கு என்ன காரணம்? அதுக்கு பேரு தின் ஃபில்ம் இன்டர்ஃபியரன்ஸ். அந்த சோப்பு படலத்தோட மேலேயும் கீழேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட் வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகி இந்த அழகான நிறங்களை நமக்கு காட்டுது. இப்போ அந்த மேஜிக் புரிஞ்சுதா? கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. லைட்டாலேயே லைட்டை கேன்சல் பண்ணி இருட்ட உருவாக்க முடியும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள சுத்தி இன்னும் என்னென்ன வேவ் இன்டராக்ஷன்ஸ், அதாவது அலைப்பொடர்புகள் நடந்துகிட்டு இருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வண்டர்ஸ். அடுத்த பகுதியில சந்திப்போம்.